ஃபோனில் சார்ஜ் வேற காலி ஆகிட்டுக்குது, வெயில் வேற ரொம்ப அடிச்சுன்னுக்குது. என்ன பண்ணுறது? இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபோன் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கின்னு போயிடலாம். சார் வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. சார் ஃபோனில் சார்ஜ் வேற காலி ஆகிட்டுக்குது, கொஞ்சம் ஃபுல் பண்ணி கொடுக்குறீங்களா சார்? பண்ணிடலாங்க சார் ஃபுல்லு வேக்காடு ஏசி ஆன் பண்ணுறேன் சார், ஆன் பண்ணிட்டேன் சார். ஓகே தேங்க்யூ சார். என்ன சார் இருக்குது சார்? பிரியாணி இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, ரொட்டி கறி இருக்கு. ஓகே சார். இருங்க சார், சொல்றேன் இருங்க சார். இன்னும் 10 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க சார். சரிங்க சார், பாருங்க சார், பாருங்க. சொல்றேன், போங்க சார். A few moments later. சார் ஆர்டர் ப்ளீஸ். சார் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நான் போயிடுறேன் சார். சார்ஜ் ஃபுல் பண்ணீங்களா? பண்ணுங்க, சார்ஜ் ஃபுல் பண்ணுங்க சார். பாருங்க சார், ஒரு 10 செகண்ட் வேணும் சார். சார் வந்துக்கிறது பெரிய பார்ட்டி, ஃபிஷ் பிரான்ஸ் ஏகப்பட்டதா கேட்டுக்கிறாரு. மெனு இல்லாதெல்லாம் கூட கேக்குறாரு. இன்னைக்கு பில்லு ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்களாம். நம்ம போய் பாருங்க. நான் பாத்துக்கிறேன். தம்பி சார் சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சா? ஃபுல் ஆயிடுச்சு சார், ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே போப்பா ஆர்டர் பண்றேன். இந்த ஃபோன் சார்ஜ் போட்டுருங்க. ஒரு ஃபோன் கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா ஆமா அப்படியா? வர இப்பே வந்து நிக்கிறேன். என்ன பொழப்பு இது? இவனாச்சும் 10 பிரியாணி கேட்டான், இவனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இந்த மாதம் கட்டுப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. எப்படியோ 100% சார்ஜ் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்டா